Welcome students. Today's class 11th Mathematics Chapter 1 Sets, Relations and Functions. Today's topic is functions. Functions அப்படினா நம்ம ஆல்ரெடி 10th லியே பார்த்திருக்கோம். Functions ஓட types எல்லாமே படிச்சிருக்கோங்களா? So definition பாருங்க. Let A and B be two sets. A relation f from A to B, a subset of A cross B is called a function. ஒரு ரிலேஷன் f தான் வந்து A cross B ஓட ஒரு சப்செட்டாக இருக்கும். ஒரு ரிலேஷன் எந்த ஒரு ரிலேஷன் எவ்வரி ரிலேஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் A cross Bங்களா, அந்த ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ரிலேஷன் அப்படின்னாவே சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தான். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ எப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா, அந்த சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ, தேர் இஸ் an element b belongs to b such that a comma b belongs to f. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, if a comma b belongs to f and a comma c belongs to f then b equal to c. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏபி ஃபங்க்ஷன் ஏ டு பிக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க எஃப் அப்படின்னா, இதில் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 2 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை வந்து 1, A 1க்கு ஏவை மேப் பண்ணுறீங்க, 2க்கு பியை மேப் பண்ணுறீங்க, 3க்கு பியை மேப் பண்ணுறீங்க. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா இது ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இங்கே ஒரு எலமெண்ட்டு தான் மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி 2க்கு பி தான், 3க்கு பி தான் மேப் ஆகிருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகலை, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பிரச்சனை கிடையாது. இங்கே எல்லா எலமெண்ட்டுமே உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ தேர் இஸ் an element b belongs to b such that a comma b belongs to f. இங்கே இருக்கிற இந்த டொமைன், இந்த ஏங்கிறது தான் உங்களுக்கு டொமைன். இந்த டொமைன் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் உங்களுக்கு பியில் மேப் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், செகண்ட் கண்டிஷன் இதே எடுத்துக்கோங்க. ஏ பி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 2 3 ஏபிசி. ஸோ இப்படி ஆகும் பொழுது இங்கே பாருங்கள், 1 ஏவுக்கு போய் மேப் ஆகுது, 2வும் ஏவுக்கு போய் மேப் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2ங்கிறது பிக்கும் போகுது. இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் ஏ கமா சி பிலாங்ஸ் டு எஃப் ஆனால் தென் பி ஈக்குவல் டு சியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏ கமா பி 2 இங்கே பாருங்கள் 2வும் ஏவுக்கு போகுதுங்களா, ஏ கமா பி அண்டு ஏ கமா சி இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் பி ஈக்குவல் டு சி. இப்போ இங்கே நீங்கள் ஏவும் பி ஈக்குவல்னு சொல்ல முடியுங்களா, சொல்ல முடியாது. அவங்க கண்டிஷன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து பாருங்கள், இந்த 2ங்கிற எலமெண்ட்டு ஏவுக்கும் போகுது பிக்கும் போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு போகக்கூடாது. ஒரு நம்பர் இங்கே இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு எலமெண்ட்டு இங்கே ஒரே ஒரு இமேஜுக்கு தான் போகணும். பட் ஆனால் நீங்கள் 2ன்னு எடுத்துருக்குது இங்கே 2 இமேஜுக்கு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த 3ங்கிற எலமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகலை, மேப் ஆகலை. எங்கேயுமே எலமெண்ட்டு போய் உங்களுக்கு எதுலேயுமே இமேஜ் போய் மேப் ஆகவே இல்லைங்களா. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே என்ன இருக்கணும், மேப் ஆகிருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் 2 இமேஜஸ் போயிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அது உங்களுக்கு ஃபங்க்ஷன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷனை கிளியராக புரியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏ டு பி எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 ஏபிசி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ 1 இது 2க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 3க்கு போகுது அப்படின்னா இப்போ இது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ பாருங்கள், 1ங்கிற எலமெண்ட்டுக்கு 2 இமேஜஸ் போகுது, இப்படி வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே 3ங்கிற எலமெண்ட்டுக்கு உங்களுக்கு இமேஜே இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா பாருங்கள், நான் அதே எக்ஸாம்பிளுக்கு ஏ டு பி ஃபங்க்ஷனை பாருங்கள் 1 2 3 ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்படி மேப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே இமேஜ் இருக்குது. இங்கே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டுக்குமே 2 இமேஜஸ் போகலை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம், அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த ஏவை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? இந்த பிங்கிறது உங்களுக்கு கோடொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னா இங்கே இருக்கிற எலமெண்ட் இங்கே எத்தனை எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுதோ இதுதான் உங்களுக்கு ரேஞ்ச். இதுதான் ரேஞ்ச். சப்போஸ் இங்கே ஒரு டிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, இதுக்கு நீங்கள் எதுவுமே மேப் பண்ணாது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டு தான் இங்கே மேப் ஆகிருக்கணும். இங்கே இருக்கிற எலமெண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேப் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு டீன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருந்துட்டு போகுது. இது ஃபுல்லும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடொமைன். எந்தெந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கோ அது மட்டும் உங்களுக்கு என்ன மீனிங்கு, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. ஸோ இப்போ பாருங்கள்,
ஸோ நான் கோடொமைன்னா என்னென்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி டொமைன் கோடொமைன்னா என்னென்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு பாருங்கள் ரேஞ்சு என்னென்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜுக்கு பாருங்கள் ஏபி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஏபிசி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 2 3. இப்போ உங்களுக்கு இந்த 2ங்கிறது இமேஜ் ஆஃப் பி. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நான் மேப் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ங்கிறது இமேஜ் ஆஃப் பி, 1ங்கிறது இமேஜ் ஆஃப் ஏ, 3ங்கிறது இமேஜ் ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ இப்படி மாற்றி பாருங்கள். இந்த ஏங்கிறது ப்ரீ இமேஜ் ஆஃப் 1. இங்கே பாருங்கள் 1க்கு தான் இங்கே ஏ வருது, ப்ரீ இமேஜ். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ், இந்த மாதிரி பார்த்தீங்க இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரீ இமேஜ். இந்த ஏங்கிறது ப்ரீ இமேஜ் ஆஃப் 1, பிங்கிறது ப்ரீ இமேஜ் ஆஃப் 2, அதே மாதிரி சிங்கிறது ப்ரீ இமேஜ் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. f of a equal to b னா then the element b is called image of a and the element a is called pre-image of b அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. A function is a relation in which each element in the domain is mapped to exactly one element in the range. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது ரிலேஷன் in which each element in the டொமைன் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் mapped to exactly one element in the ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். பட் ரிலேஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம ரிலேஷன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரிலேஷனுங்கிறது ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தங்களா. ஒரு செட்டு ஏங்கிறது 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஆறுங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் ஆர், 1, 2, 2, 1. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன், பட் ரிலேஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். உங்களுக்கு ரிலேஷனை ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எ ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன் பட் எ ரிலேஷன் நீட் நாட் பி எ ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரணுங்கிற அவசியம் கிடையாது, சப்போஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டிங்க, 1, 2, 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிலேஷன் நான் ஒரு டிஃபைன் பண்ணுறேன். என்ன டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா 1, 2, அதே மாதிரி 1, 3 இந்த மாதிரி நான் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா ஏ டு ஏவுக்கு தான் நீங்கள் ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஏ டு ஏ. இப்போ 1 2 3 இங்கேயும் 1 2 3 இந்த ரிலேஷனை நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்லலாமான்னு பாருங்கள். 1லேருந்து 2க்கு போகுதுங்களா, அதே மாதிரி 1லேருந்து 3க்கு போகுது. இது நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ ஏன் நான் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன், 1ங்கிற எலமெண்ட்டுக்கு 2 இமேஜஸ் போகுது, அதே மாதிரி 2க்கும் 3க்கும் உங்களுக்கு மேப் ஆகவே இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நாட் எ ஃபங்க்ஷனுங்களா. ஸோ நான் ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன், ஃபங்க்ஷனானு பார்க்கும்போது எனக்கு ஃபங்க்ஷன் வரலை. ஸோ பட் ஆனால் உங்களுக்கு எவரி ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன். ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு என்ன ரிலேஷன் வந்துடும். பட் எவரி ரிலேஷன் நீட் நாட் பி எ ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ரிலேஷனும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ரிலேஷனை பொறுத்து அது ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. இஃப் த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் through a point x in the domain meets the curve at more than one point or does not meet the curve na then the curve will not represent a function. இப்போ அது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டொமைன் என்னன்றது பார்த்துட்டோம். இப்போ நம்ம டொமைன் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நான் ரிலேஷன்லேயே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இதுதான் வந்து கோடொமைன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒய் ஆக்சிஸை வந்துட்டு உங்களுக்கு கோடொமைன் எடுத்துக்கலாம், ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டொமைனை தான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் டொமைன். இப்போ உங்களுக்கு ஒரு கர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கர்வில் டொமைனில் வந்து உங்களுக்கு டொமைன் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சப்போஸ் டொமைன் வந்து 0 to infinity அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்து எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணணும். ஸோ 2 or more than 2
2 பாயிண்டில் மீட் பண்ணலாம் அல்லது மோர் தேன் 1 பாயிண்ட் 1 பாயிண்ட்டை விட அதிகமாக கட் ஆச்சோ இல்லை அந்த இடத்துல கர்வே வந்து உங்களுக்கு மீட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள், இந்த 2 கர்வு கொடுத்துருக்காங்க. இந்த கர்வில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கர்வில். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது 2 பாயிண்டில் கர்வு கட் ஆகுது. திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், கர்வு வந்து உங்களுக்கு கட்டாயி வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் லைன் போடும்போது இந்த இடத்துல கர்வு உங்களுக்கு மீட் பண்ணவே இல்லை. கர்வு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு என்ன ஆகலை, கர்வு கட் பண்ணவே இல்லை இந்த லைனு. அப்படி இருக்கும்போது அந்த இடமும் உங்களுக்கு என்னது, ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு டொமைன் வந்து 0லிருந்து இன்ஃபினிட்டி இந்த மாதிரி 4 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0 to 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் எந்த லைன் வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ அது கர்வை பொறுத்து, கர்வை நீங்கள் எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஷினில் வந்து டொமைன் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ தூரத்தில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கர்வை லைன் போடலாம். லைன் போடும்போது கர்வ் மீன்ஸ் எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட். அப்படி இல்லை அப்படின்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன். கர்வ் வந்து மோர் தேன் 1 பாயிண்ட் கட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி அந்த கர்வ் வந்து லைன் மீட் பண்ணலனாலும் அது உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸில் பாருங்கள், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் பாருங்கள் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்ங்கிறது எக்ஸ் டு எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கால்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் 2x அப்படின்னா இங்கே ஏபிசினா இங்கே ஏபிசி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு பி தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு சி தான் கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஏக்கு ஏ மேப் ஆகும், பிக்கு பி மேப் ஆகும், சிங்கிறது சிக்கு மேப் ஆகும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி 2 sets, சி பி ஏ ஃபிக்ஸடு கான்ஸ்டன்ட் ஆஃப் ஒய். இந்த ஒயில் வந்து சிங்கிறது ஒரு ஃபிக்ஸடு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். பாருங்கள், இப்போ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு டொமைன் ரேஞ்ச் எடுத்துக்கிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இங்கே எக்ஸுங்கிறது டொமைனில் ஒவ்வொரு வேல்யூவாக போடுவீங்களா. எக்ஸுக்கு ஏ போட்டிங்கனாலும் அது இங்கே என்ன ஆகுது, இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எக்ஸுக்கு ஏன்னு போடும்போது ஒய்க்கு போகுது, எக்ஸு பின்னு போடும்போது உங்களுக்கு என்ன தான் ஆகும், ஒய்க்கு தான் போகும். எக்ஸு சின்னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஒய்க்கு தான் போகுது. இதுதான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சப்போஸ் பாருங்கள், எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் கே அப்படின்னா உங்களுக்கு டொமைன் எப்படி போகும் அப்படின்னா இங்கே ஏபிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எக்ஸு இது ஒய், இதில் சிங்கிற ஒரு லெட்டர் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் சிடி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சிடிகே நான் கே கொடுத்துருக்கேன்ல, கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவும் கேக்கு தான் போகும், பியும் கேக்கு, சிக்கு கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் இந்த டொமைன் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் சேம் எலமெண்ட்டுக்கே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எல்லா எலமெண்ட்டும் ஜீரோக்கே போகும். டொமைன் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்க, எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏபிசி, இங்கே 0 1 2 அப்படின்னா ஏவும் 0க்கு போகும், பி 0க்கு, சி 0க்கு இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் டொமைனில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்வரி எலமெண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், 0க்கே போச்சு அப்படின்னா அது ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இப்போ இந்த ஜீரோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பர்டிகுலர் கேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா அந்த ஜீரோங்கிறது உங்களுக்கு என்னது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி மீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜீரோ ஃபங்க்ஷனை நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்களா. ஸோ நம்ம நிறைய இடத்துல ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னால் நீங்கள் எப்படி கிராஃப் வரைவீங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு போடும்போது 1 பாயிண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1,1 2,2 3,3 -1, -1 இந்த மாதிரி பாயிண்ட் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் இப்படி வருங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு சி அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் இந்த மாதிரி வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி தானே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சினா ஒய் ஈக்குவல் டு சி. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நத்திங் பட் ஒய்,
இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 10th. ஓகேங்களா. y ஈக்குவல் டு சி. அதே மாதிரி y ஈக்குவல் டு 0ன்னு இந்த லைன், y ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ஒரு ஹரிசாண்டல் லைனாகவே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், தேர்டு ப்ராப்பர்ட்டி. தேர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்ங்கிறது ஆர் டு ஆர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ், வேர் மாட் எக்ஸ், இந்த மாட் எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதை ஆல்ரெடி நம்ம சாப்டர் 2ல் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு கிராஃப் பாருங்கள். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர் டு ஆர், டொமைனும் உங்களுக்கு ஆர் தான், கோடொமைனும் ஆர் தான். ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மாட் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஓகேங்களா. இஸ் கால்ட் ஏ மாடுலஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா மாட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அதாவது எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா நெகட்டிவ் சைடு எல்லாமே நீங்கள் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 0 இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்போ உங்களுக்கு 0 தான். அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஆர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தடில் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, இந்த 0ங்கிறத ஒன்றா நீங்கள் இதில் கொண்டு போய் சேர்த்துக்கலாம், நெகட்டிவில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூவில் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. 0வை நீங்கள் ரெண்டு பக்கமும் சேர்த்திடக்கூடாது, ஒன்றா நெகட்டிவ் சைடு சேர்த்துக்கோங்க, இல்லைனா பாசிட்டிவ் சைடு சேர்த்துக்கோங்க. இதில் பாருங்கள் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு 0ங்கிறது பாசிட்டிவ் சைடு இன்க்ளூட் ஆகிடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 0ங்கிறது நெகட்டிவ் சைடு ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் லெஸ் தேன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் ரெண்டு பக்கமும் போடக்கூடாது, ஏதோ ஒரு இன்டர்வலில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ அதுக்கு கிராஃபை பாருங்கள். இப்போ உங்களுக்கு மாட் எக்ஸுங்கிறது நத்திங் பட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் தானே, அப்போனா ஒய் ஈக்குவல் டு தானே வரும். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அந்த கர்வ் உங்களுக்கு என்ன ஆகணும், இந்த சைடு போகும். ஓகேங்களா. இப்படி வரும். ஒய்க்கு வந்து -1 கொடுத்தீங்கன்னா -1 வருங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ -1, எக்ஸுக்கு -2 கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், -2. இங்கே பாருங்கள் உங்களுக்கு எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குங்க, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு -x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள். ஸோ பாருங்கள் இப்போ ஒய் ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த சைடு போகும்போது ஒய் ஈக்குவல் டு -xங்களா கர்வோட வேல்யூ. இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ -1 போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 மாறிக்கும். ஓகேங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூ -1 போடும்போது ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும், +1 வந்துடும். சரிங்களா. ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு வந்து -2 போடும்போது -2 மைனஸ் ஆஃப் -2 +2. ஓகேங்களா. இப்போ இந்த இடம் வரும். இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைடு அந்த லைன் இப்படி வந்துடும். பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு +xன்னு வேல்யூ கிரேட்டர் தென் 0, அதாவது எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போடும்போது உங்களுக்கு இந்த சைடு. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்களா, ஒய்க்கு எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய்க்கு 2, இப்படியே பாயிண்ட்டை பிளாட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஃப் வந்துருங்களா. சரிங்க. இப்போ நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது 0. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 1னா 1, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1னாலும் உங்களுக்கு ஒய் என்ன தான் கிடைக்குங்க, மாடுலஸ்குள்ளார -1 போடும்போது +1 நம்ம போட்டுருவோங்களா. அதே மாதிரி எக்ஸுக்கு -2ன்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2 என்ன தான் கிடைக்கும், உங்களுக்கு +2ன்னு தானே கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கர்வை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கர்வு மாட் எக்ஸோட கர்வு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிக்மம் ஃபங்க்ஷன். இஃப் ஃபங்க்ஷன் பாருங்கள் ஆர் டு ஆரில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை மாட் எக்ஸ் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் 0 ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு 0 ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க. எக்ஸு 0 இல்லாத நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கனாலும் நெகட்டிவ் -∞ +∞ வரைக்கும் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் 0 மட்டும் எடுத்துக்காதீங்க. அதுக்குள்ளார நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தீங்கனாலும் எக்ஸ் பை மாட் எக்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் ஆகும். அதே மாதிரி 0ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு டேரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா
எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது ஒய்க்கு 0 இந்த இடத்துல பாயிண்ட் வச்சாச்சுங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடம் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு வந்து +1ன்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்கும்போது 1 டிவைடட் பை mod 1 ஒய்யோட வேல்யூ அப்படின்னா ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 2 ஆன்சர் 1ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடு போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு -1ன்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் -1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஓகேங்களா. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ மேலே -1 வரும்ல, இப்போ -1 தானே கிடைக்கும். எக்ஸுக்கு -2ன்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு -2 ஒய் ஈக்குவல் டு -2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் -2 என்ன கிடைக்கும்? இதெல்லாம் -2 + 2 மாறும், -1 தான் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கும் போது பாருங்கள், எக்ஸுக்கு 1 போடும்போது உங்களுக்கு 1 தான் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த வேல்யூ உள்ளார எல்லா வேல்யூஸும் நீங்கள் போட்டுக்கலாம். 0க்கு அடுத்த நம்பர்லேருந்து நீங்கள் எல்லா நம்பர்ஸும் இங்கே போட்டுக்கிட்டே வரும்போது நீங்கள் எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? 1ன்னே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி கிடைக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு இந்த லைன் கிடைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் வேல்யூ போட போட -1 தானே உங்களுக்கு கிடைக்குது. 0க்கு பக்கத்து நம்பர்லேருந்து நீங்கள் எல்லா நம்பரும் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 0 இந்த லைன் வந்து இன்க்ளூட் ஆகாது. 0க்கு பக்கத்து நம்பர்லேருந்து போடுறதுனால நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அன்ஃபில்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது R to Rல டிஃபைன் பண்ணுங்கள். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா த ஃபங்க்ஷன் f of x is the greatest integer less than or equal to x is called the integral part or greatest integer function அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். R floor function. ஸோ உங்களுக்கு பாருங்கள் 3 நோட்டேஷன்ஸில் நீங்கள் சொல்லிக்கலாம். f of xங்கிறது greatest integer less than or equal to x is called integral part function or greatest integer function or floor function. ஓகேங்களா. it is denoted by. ஸோ நீங்கள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நோட்டேஷன்ஸில் டினோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த ஃபங்க்ஷன் இஸ் டினோட்டட் பை. அடுத்தது த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது R to R டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். சரி, நீங்கள் கரெக்டாக மீன் பண்ணிக்கோங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள், ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கால்டு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் சீல் ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன் இஸ் டினோட்டட் பை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நோட்டேஷன்ஸில் டினோட் பண்ணணும். இந்த 2 ஃபங்க்ஷனையும் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இப்போ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்வல் +∞ -∞ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே -1, இங்கே -2 இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் 1.5 இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். 1.5 எந்த இடத்துல இருக்குங்க? இந்த இடத்துல 1.5 இருக்குங்களா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ 1.5 இப்போ 1.5 அப்படின்னா 1ன்னு தான் எடுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி அதே 1.5 ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்குவீங்க. அடுத்த இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இப்போ 1.5க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இன்டிஜர் இருக்குது? 1 இருக்குது, 1 எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் அப்படின்னா ஸோ பாருங்கள், நான் மாற்றி போட்டுட்டேன், ரெண்டுக்குமே ஒரே மாதிரி நோட்டேஷன் போட்டுட்டேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் 0, 1, 2 அதே மாதிரி -1, -2 1.5 எடுத்துக்கிட்டாங்களா? இது 1.5. இப்போ இதில் 1.5ல் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அப்படின்னா நோட்டேஷன் இப்படி கொடுக்கணும். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு கீழே வரும். அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் அல்லது சீல் ஃபங்க்ஷன் அப்படின்னா மேலே வரும். நான் கீழேயே ரெண்டையும் போட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள், இந்த முன்னாடி இருக்கிற இன்டிஜர் 1. அதே மாதிரி இதுக்கு 1.5 அப்படின்னா 1.5க்கு மேலே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா 1.5க்கு கீழே இன்டிஜர் என்ன இருக்குது? 1 இருக்குது. இங்கே 1.5க்கு மேலே இன்டிஜர் என்ன இருக்குது? உங்களுக்கு 2ன்னு இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி. அதுக்கடுத்து நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சைடு அப்படின்னா -1.5 எடுத்து பாருங்கள்.
-1.5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் 0 1 2 இங்கே -1 இங்கே -2 இந்த இடத்துல தானே -1.5 இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு -1.5 ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் -1.5. -1.5க்கும் பாருங்கள் உங்களுக்கு அதை விட கீழே பின்னாடி இருக்கிற இன்டிஜர் உங்களுக்கு என்ன இருக்குங்க -1.5 அப்படின்னா -2 தானே வரும். -1 அதாவது 1.5க்கும் கீழே இருக்கிற இன்டிஜர் கீழே உங்களுக்கு சிம்பிள் போட்டிங்கன்னா அது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கீழே வருது. அதுக்கு கீழே பின்னாடி என்ன இருக்குது -1.5க்கு பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்குங்க -2 தானே இருக்குது, -2 வரும். பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ன்னு போடுவீங்க பாசிட்டிவ் சைடு. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே -1.5க்கு அடுத்தது உங்களுக்கு என்ன வரும் -1 தான் வரும். சரிங்களா, இது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இங்கே உங்களுக்கு மேலே வரும். ஓகேங்களா, டெஃபினேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் இந்த மாதிரி வரும். ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா சிம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேலே எல் ஷேப்பை மாற்றி போடுவீங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு தான் நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் 7.23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இது பாருங்கள் 7.23 இந்த இடத்துல 0 இருக்குது, அடுத்தது முன்னாடி 6 வருங்களா, 6க்கு அடுத்தது தானே 7. ஸோ இது கரெக்டாக போடுங்க. இந்த இடத்துல 6 7 8 இப்படி போட்டுக்கோங்க, அதை கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கும். ஓகேங்களா, 7.23க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 7ன்னு சொல்லிட்டாங்க. 7.23ன்னு இந்த இடத்துல வருங்களா, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி இருக்கிறது பாருங்கள், கீழே சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி நம்பர் 7. அதே மாதிரி 7.23க்கு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 8ன்னு கொடுத்துருக்காங்களா, அடுத்த நம்பர் அடுத்த இன்டிஜர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் இதுக்கு கிராஃப் எப்படி போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு இன்டர்வலும் நீங்கள் எடுக்கும் பொழுது 0 1 2 0வில் இருந்து 1க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எல்லாமே நீங்கள் 0ன்னு தானே போடுவீங்க. அதே மாதிரி 1லேருந்து 2க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் 1.1 2 1.1 1.2 1.3 அப் டு 1.9 வரைக்கும் எல்லாமே நீங்கள் 1ன்னு தான் போடுவீங்க. 2ல் இருந்து 2.9 வரைக்கும் எல்லாமே நீங்கள் என்னென்னு தான் எடுத்துக்குவீங்க 2ன்னு தான் எடுத்துக்குவீங்க. அப்படி எடுக்கும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். 1லேருந்து 1 இந்த 0லேருந்து 1க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு 0 தான் வரும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பாக அந்த கிராஃப் வரையும். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் பாருங்கள் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம். 1-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ பாருங்கள் 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது a to b is said to be 1-to-1 if x, y belongs to a, x not equal to y which implies f of x not equal to f of y, or ஈக்குவேலண்ட்லி f of x equal to f of y which implies x equal to y அப்படின்னு சொல்லிக்கலாங்களா. இது நம்ம பார்த்துருக்கோம். f of x equal to f of y எடுத்துக்கிட்டு which implies x equal to நீங்கள் என்னென்னு ப்ரூவ் பண்ணணும் y அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள் a function f a to b is said to be on to if for each b belongs to b there exists at least one element a belongs to a such that f of a equal to b, that is the range of f is b அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கோடொமைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடொமைன் முழுசுமே உங்களுக்கு ரேஞ்சாக வந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து on-to ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது 1-to-1 நீங்கள் சொல்ல முடியுங்களா. ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு தனி இமேஜுக்கு தான் போகணும். ஆனால் இங்கே பிங்கிறது ஒய்க்கு போகுது, சிங்கிறது ஒய்க்கு போகுது. இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி on-to ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன மீனிங், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். எக்ஸாக்டாக ஒன்றுங்கிறது கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு இமேஜ் இருந்தால் போதும். ஓகேங்களா, இப்போ இந்த இஜெட்டுக்கு ப்ரீ இமேஜே கிடையாது உங்களுக்கு, அதனால இது நாட் 1-to-1 நாட் on-toன்னு சொல்லலாங்களா. அதுக்கு அடுத்து செகண்ட் பாருங்கள், இந்த இது 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஏங்கிற எலமெண்ட் எக்ஸுக்கு போகுது, பிங்கிற எலமெண்ட் ஒய்க்கு போகுது. பட் ஆனால் on-to-1 பாருங்கள் on-to கிடையாது. ஏன்னா இஜெட்டுங்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை.
சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 கிடையாது. ஏன்னா ஏங்கிறது எக்ஸுக்கு போகுது, பிங்கிறது ஒய்க்கு போகுது, சிங்கிறது எங்கே போகுது, ஒய்க்கு போகுது. அதனால இது 1 to 1 கிடையாது. பட் ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாங்களா. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஆன் டூன்னு சொல்லிக்கலாங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இதை 1 to 1 ஃபங்க்ஷனை நம்ம இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அனதர் நேம் சொல்லலாம். ஆன் டு ஃபங்க்ஷனை சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் செட் டு பி பைஜெக்டிவ் அப்படின்னா இஃப் இட் இஸ் 1 to 1 அண்ட் ஆன் டு 1 to 1 அண்ட் ஆன் டு ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ அண்ட் பி டூ செட்ஸ் வித் எம் அண்ட் என் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏவில் எம் எலமெண்ட்ஸும் என், அதாவது பியில் என் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு 1 to 1 கிடைக்கும், எப்போ வந்து உங்களுக்கு ஆன் டு கிடைக்குங்கிறதுக்கு பாருங்கள், இது 1 மார்க் பேசிஸில் கேட்பாங்க. தேர் இஸ் நோ 1 to 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. எம்முங்கிறது கிரேட்டர் தென் என்னாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 1 to 1 ஃபங்க்ஷனை மேக் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எம்முங்கிறது கிரேட்டருங்களா, ஏங்கிறதுல தான் எம் எலமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிறதுல என் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இங்கே 1 2 3 இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் சின்னதாக இருக்கணும்னா 2 எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், 3 4 இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் உங்களால் மேக் பண்ணவே முடியாது. ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எலமெண்ட்டு ஒன்றுக்கு தான் போகணும். ஓகேங்களா. இங்கே 2க்கு போயிடுச்சு, 3யும் 4க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் 3யை விட்டுட்டிங்கன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. கண்டிப்பாக 3ங்கிறது இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் மேப் பண்ணியே ஆகணும். இப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 1 to 1 மேப் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது 2 எலமெண்ட்டு ஒரே இமேஜுக்கு போகும். அப்படி போகும்போது இது 1 to 1 கிடையாது. பட் ஆனால் ஆன் டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேப் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் வருதுங்களா, அதனால் ஆன் டு ஃபங்க்ஷன் வந்துடும். பட் நோ 1 to 1 ஃபங்க்ஷன் உங்களால் க்ரியேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அடுத்துக்கிறது பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினிஷன் மட்டும் பாருங்கள். இஃப் தேர் இஸ் என் 1 to 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பினா தென் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். எம்ங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கண்டுபிடிக்க முடியும், உங்களால் க்ரியேட் பண்ணலாம். தேர் இஸ் நோ ஆன் டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பினா எம் லெஸ் தேன் என்னாக இருக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வராது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், எம் லெஸ் தேன் என், எம் சின்னதாக இருக்கணும், என் பெருசாக இருக்கணும். அப்படின்னா இங்கே 1 2 எம் பெருசுனா ஏபிசி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேர் இஸ் நோ ஆன் டு ஃபங்க்ஷன் எடுக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே எலமெண்ட்டே இல்லை, நீங்கள் எங்கேயும் மேப் பண்ண முடியாது. பட் ஆனால் சிக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகலை, ப்ரீ இமேஜ் போகலை. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாது, ஆன் டு ஃபங்க்ஷன் வராது. நீங்கள் வேறு எந்த மாதிரி மேப் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் தேர் இஸ் என் ஆன் டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், ஆன் டு ஃபங்க்ஷன் வரும். தேர் இஸ் எ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எம் ஈக்குவல் டு என். ஓகேங்களா. பைஜெக்ஷன் அப்படின்னா 1 to 1 ஆன் டு உங்களுக்கு ரெண்டுமே வரணும் அப்படின்னா எம்மு என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவில் இருக்கிற எலமெண்ட்ஸும் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ரெண்டு ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 1 to 1 ஆன் டு ரெண்டுமே வரும். ஓகேங்களா. அதே மாதிரி நோ பைஜெக்ஷன் அப்படின்னா 1 to 1 ஆன் டு ரெண்டுமே வரலை அப்படின்னா எம் நாட் ஈக்குவல் டு 1 என். ஓகேங்களா. எப்படி எம்மு என்னும் ஈக்குவலாக வரலை, ஈக்குவலாக எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைஜெக்ஷன் வராது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஃபங்க்ஷனாகவே போட்டுக்கோங்க. எக்ஸுங்கிறது இது ஒய். ஓகேங்களா. நான் ஒன்று சொல்லித்தரேன், மீதி ரிமைனிங்கில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நீங்கள் தான் போடணும். 1 2 3 4 ABCDE இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்த ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோ டயக்ராம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். ஓகேங்களா. 1ங்கிறது ஏவுக்கு போகுதுன்ட்டாங்க, 2ங்கிறது சிக்கு போகுது. ஓகேங்களா. 3ங்கிறது ஈக்கு போகுது, 4ங்கிறது பிக்கு போகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு 1 to 1 தானே. பாருங்கள், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு தான் போய் மேப் ஆகுது 1 to 1. பட் ஆன் டு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன், உங்களுக்கு டிங்கிறதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற இந்த 7 ரிசல்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் ஃபங்க்ஷனை போட்டு பார்த்து ஆரோ டயக்ராமில் போட்டு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹரிஜான்டல் டெஸ்ட்.
இப்போ இந்த ஹரிஜான்டல் டெஸ்ட் எதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1-to-1 on-to இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிஜான்டல் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஹரிஜான்டல் டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் டொமைன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கோடொமைன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு கோடொமைன். இந்த கோடொமைனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிஜான்டல் லைன் வரையணும். ஹரிஜான்டல் லைன் வரையும் போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து உங்களுக்கு அந்த கருவில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் கட் ஆகி போச்சு அப்படின்னா அது 1-to-1ன்னு சொல்லுவோம். அந்த கருவில் கட் ஆகவே இல்லைன்னா அது வந்து on-to இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மோர் தேன் 1 பாயிண்ட்ஸில் கட் ஆச்சு அப்படின்னா நாட் 1-to-1. ஏன்னா மோர் தேன் 1 பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு இங்கே இமேஜஸ் வந்து ஒரு எலமெண்ட்லேருந்து 2 or 3 இமேஜஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. இங்கே பாருங்கள், இஃப் த ஹரிஜான்டல் லைன் த்ரூ எ பாயிண்ட் ஒய் இந்த கோடொமைன் டஸ் நாட் மீட் த கர்வ். அந்த கர்வை மீட் பண்ணவே இல்லை. கோடொமைனில் ஒரு லைன் ஹரிஜான்டல் லைன் வரைகிறேன், டஸ் நாட் மீட் த கர்வ் அப்படின்னா தென் தேர் வில் பி நோ ப்ரீ இமேஜ். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே ப்ரீ இமேஜ் போகலை, நோ ப்ரீ இமேஜ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படின்னா இது நாட் on-to. அதுக்கு அடுத்து செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இஃப் த ஹரிஜான்டல் லைன் த்ரூ அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் ஆன் த கோடொமைன் மீட்ஸ் த கர்வ் அட் மோர் தேன் 1 பாயிண்ட் தென் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் on-to அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் ஆஃப் த கோடொமைன் மீட்ஸ் த கர்வ் அட் மோர் தேன் 1 பாயிண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து மோர் தேன் 1 பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா on-to கிடையாது. ஓகேங்களா, இது வந்து நாட் on-to, நாட் 1-to-1, நாட் 1-to-1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஃபார் ஆல் ஒய் இன் த ரேஞ்ச் த ஹரிஜான்டல் லைன் த்ரூ ஒய் மீட்ஸ் த கர்வ் அட் ஒன்லி 1 பாயிண்ட் தென் த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அது 1-to-1. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒய் ஆக்சிஸ் முழுவதும் உங்களுக்கு இந்த ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா கோடொமைன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா, ரேஞ்ச் அப்படின்னா இந்த கருவில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா இந்த கருவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவு போகிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு ரேஞ்சு. கருவு இல்லாத பக்கமெல்லாம் உங்களுக்கு ரேஞ்சு கிடையாது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதில் 1-to-1 செக் பண்ணணும் அப்படின்னா 1-to-1 செக் பண்ணணும் அப்படின்னா அந்த கருவு இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த கருவு எது வரைக்கும் போகுதோ அந்த கருவுக்குள்ளார மட்டும் ஒரு ஹரிஜான்டல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 1 பாயிண்டில் மட்டும் கட் ஆச்சுன்னா அது 1-to-1. மோர் தேன் 1 பாயிண்ட்ஸில் கட் ஆச்சு அப்படின்னா அது நாட் 1-to-1. ஓகேங்களா, இப்போ கோடொமைன் அப்படின்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் முழுவதும். கோடொமைனில் அவங்க இல்லைன்னா கொஷினில் உங்களுக்கு கோடொமைன்கிறது என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அது. நான் வந்து இங்கே ஜென்ரல் டயக்ராம் அப்படிங்கிறனால கோடொமைனை ஒய் ஆக்சிஸ் முழுவதும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த கோடொமைன் முழுவதும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஹரிஜான்டல் லைன் போடும் பொழுது அந்த கரு வந்து அதாவது உங்களுக்கு அந்த லைன் வந்து கருவை கட் பண்ணலை அப்படின்னா நாட் on-to. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கான்செப்ட். கருவை கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு on-to. ஒரே எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் கட் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக அதுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். 2-3 இடத்துல உங்களுக்கு கட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ இமேஜ் வந்து நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அது ப்ரீ இமேஜை பற்றி பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு இமேஜ் உங்களுக்கு அந்த சைடு போச்சுனாவே போதும், அது on-to சொல்லிடுவோம்ல. ஸோ இப்போ இந்த கருவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கருவு முழுசும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா உங்களுக்கு இந்த கருவு இது வரைக்கும் தானே போகுது, இதில் இருந்து இதுக்குள்ளார நீங்கள் ஹரிஜான்டல் லைன் போடும்போது எக்ஸாக்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் ஆச்சுன்னா அதை 1-to-1 சொல்லுவோமா. இங்கே 2-3 இடத்துல கட் ஆகுது, நாட் 1-to-1. அதே மாதிரி on-to-னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் முழுவதும் கோடொமைன் முழுவதும் எங்கே வேணாலும் நீங்கள் லைன் போடலாம். லைன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, கருவு வந்து இது கட் ஆகாத போகக்கூடாது, கருவை கண்டிப்பாக மீட் பண்ணணும். ஸோ இது நாட் on-to. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 1-to-1 சொல்லாங்களா, கரெக்டாக ஒரே இடத்துல கருவு கட் ஆகுதுங்களா, ஸோ 1-to-1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு டொமைன் ரேஞ்சு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கருவு வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள் எஃப்ங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப்ங்கிறது R-to-R டிஃபைன்டு பை இது f of x equal to 2x is an 1-to-1 and on-to ஃபங்க்ஷன்றாங்க. இது எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து R
ஆர்னா மைனஸ் இன்ஃபினிட்டி அப் டு அப்படியே ஜீரோ அப்படியே ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுங்களா. இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய் தானே, ஒய் ஈக்குவல் டு 2x. எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டிங்கன்னா ஒய்க்கு ஜீரோ. அதே மாதிரி பாருங்கள், எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டிங்க அப்படின்னா ஒய்க்கு 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்க்கு 6ன்னு கிடைக்கும். இங்கே இந்த மாதிரி இங்கே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு தான் இங்கே மேப் ஆகும் மொழி. எந்த ஒரு 2 எலமெண்ட்டும் இங்கே உங்களுக்கு என்ன ஆகாது, சேம் எலமெண்ட்டுக்கு போகாது. சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், இப்போ இதில் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x இஸ் an 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் on-to ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 6 அதே தான் உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்துருக்குங்களா. இப்போ ஜீரோக்கு ஜீரோ போகுது, அடுத்தது 1க்கு வந்து எங்கே போகுது, 2க்கு போகுது. அதே மாதிரி 2ங்கிறது 4க்கு போகுதுங்களா. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு எலமெண்ட்டுக்கு போகுது. அப்போனா இது 1-to-1ன்னு சொல்லிடலாங்களா. அதுக்கு அடுத்தது on-to ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக இங்கே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் உங்களுக்கு மேப் ஆகிடும். ஏன்னா இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு எலமெண்ட் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது, on-to ஃபங்க்ஷனாக வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் தான் வந்து ஆரோ டயக்ராம் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3ல் சப்போஸ் தட் 120 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சப்போஸ் தட் 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் இன் 4 செக்ஷன்ஸ் of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of sections. Define a relation from A to B as x related to y if the student x belongs to the section y. Is this relation a function? What can you say about the inverse relation? Explain your answer அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்கிறது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பிங்கிறது செட் ஆஃப் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ரிலேஷன் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் எக்ஸ் இஸ் த ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ஏங்கிறது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்களா, மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா. S1 S2 S3 S4 அப் டு S20 வரைக்கும் எழுதிக்கலாங்களா. பிங்கிறது 4 செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. B1 B2 B3 B4 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ S1ங்கிறது ஏதாவது ஒரு கிளாஸில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். S2ங்கிறது B3யில் இருக்கான், S3ங்கிறவன் B3யில் இருக்கான், S4ங்கிறது B1, S120ங்கிறது B4. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஏதோ ஒரு செக்ஷனுக்குள்ளார இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த S1 அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக 2 செக்ஷன் B1 B2 இந்த மாதிரி 2 செக்ஷனுக்குள்ளார உங்களால் அவங்க போக முடியும். அவன் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு செக்ஷனில் தான் இருப்பான், 2 செக்ஷனில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக ஏதோ ஒரு செக்ஷனில் இருந்துருவாங்களா. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் வந்துருங்களா. மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், நிறையா ஸ்டூடெண்ட்டு ஒரே கிளாஸில் இருப்பாங்க, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ரிலேஷனை பாருங்கள். இன்வர்ஸ் ரிலேஷன் அப்படின்னா அப்படி நீங்கள் மாற்றிக்கலாங்களா. B2A டொமைனு கோடொமைனு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணுங்களா. ஸோ அதுதான் நம்ம இன்வர்ஸ் ரிலேஷன் சொன்னாங்களா. இப்போ டொமைன் கோடொமைன் மாற்றியாச்சு. இதில் பாருங்கள், அதே அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே நான் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா அதே ரிலேஷன் எடுத்துக்கோங்க. B1ங்கிறது S4 இருக்குங்களா, அதுக்கு அடுத்தது B2ங்கிறது S1க்கு, B3க்கு பாருங்கள் S2 S3, B3ங்கிறது S2 S3 2 இடத்துக்கும் போகிறாங்களா. B4ங்கிறது S120. இப்போ இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க, இன்வர்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இப்போ இன்வர்ஸ் ரிலேஷன் எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, ஏன்னா 1 to many. இந்த B3ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா S2க்கும் போது S3க்கும் போது இந்த மாதிரி போகக்கூடாதுல்ல. ஒரு எலமெண்ட் வந்து இங்கே 2 எலமெண்ட்டுக்கு போய் மேப் ஆகக்கூடாது. ஸோ 1 to many இந்த மாதிரி போகிறதுனால உங்களுக்கு த இன்வர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட்
-4 1 -2 7 0 இதுக்கெல்லாம் எஃபோட வேல்யூஸ் கேட்குறாங்க. இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க f of x equal to -x plus 4 if மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் -3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா ஒரு இன்டர்வல்ல ப்ளஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து -3 வரைக்கும் -x + 4 இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா -3 இருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா -3 -2 வரைக்கும் -3க்கு அடுத்த நம்பர்லேருந்து -2 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது -2 இருந்து +1 வரைக்கும் 1 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 7 வரைக்கும் சொல்கிறாங்க. 1 7 வரைக்கும் 7 இன்ஃபினிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 இங்கே அதர்வைஸ் அப்படின்னா ரிமைனிங் எல்லாமே -2 1 வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் 1 7 வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 7க்கு மேலே இன்ஃபினிட்டி வரைக்கும் 7 இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு 0 ஆயிடுது ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது பாருங்கள் at x equal to -4 -4 ஃபஸ்ட்டு எந்த இன்டர்வல்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். -4ங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குமா அப்படின்னா ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்னது -x + 4 எக்ஸுக்கு பதிலாக -4ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க ஆன்சர் 8ன்னு வந்துடும். ஓகேங்களா? at x equal to 1 1ங்கிறது எந்த இன்டர்வல்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இங்கே இருக்கும் பொழுது எங்கே ஈக்குவல் டு சிம்பிள் வருதோ அங்கே தான் உங்களுக்கு ஒன்றுங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்குதுங்களா. ஏன்னா அந்த க்ளோஸ்டு இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு இன்டர்வல்னு அர்த்தம். லெஸ் தேன் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி வரும்பொழுது இங்கே பாருங்கள் உங்களுக்கு 1ங்கிறது இங்கே இன்க்ளூட் ஆகிருக்குது. அப்படின்னா x - x² இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகும்போது உங்களுக்கு x - x². இப்போ ஃபங்க்ஷன் f of 1 ஈக்குவல் டு வேல்யூ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. at x equal to -2 -2 எங்கே இன்க்ளூட் ஆகிருக்குங்க? இங்கே தான் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து -2 வராது. -2க்கு முன்னாடி நம்பரோட உங்களுக்கு என்ன ஆகிடும் முடிஞ்சு போயிடும். அதனால் -2ங்கிறது இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. x² - x சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 6ன்னு கிடச்சிடும். at x equal to 7 உங்களுக்கு எங்கே இருக்குங்க? இங்கே இருக்குங்களா? இல்லை, ஏன்னா லெஸ் தேன் 7க்கு முன்னாடி நம்பரோட முடிஞ்சு போச்சு. இங்கே தான் உங்களுக்கு 7 வருது. அப்படின்னா f of x equal to நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0ங்கிறது எங்கே இன்க்ளூட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். -2 +1 தான் 0ன்னு இருக்குது. அப்படின்னா x² - x அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 0ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாடல் சம் தான். ரைட் த வேல்யூஸ் ஆஃப் f at -3 5 2 -1 0 if f of x equal to x² + x -5 சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ அதில் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்வலில் பாருங்கள் -∞, 0 ஓப்பன் இன்டர்வல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா -∞ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 0 நான் சைடில் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் x² + 3x + -2 x belongs to 3, ∞ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ∞. x² ஃபங்க்ஷன் x belongs to 0, 2 x² - 3க்கு அதர்வைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் ஒரு இன்டர்வலில் +∞ -∞ வரைக்கும் -∞ இருந்து உங்களுக்கு 0 வரைக்கும் 0க்கு முன்னாடி நம்பரோட ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 3 இருந்து ∞ வரைக்கும் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 0 இருந்து 2 இந்த 2ங்கிற இது 3 தானே 2 இங்கே வருமா. 0 இருந்து 2 வரைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு 0 இன்க்ளூட் ஆகவே இல்லை. 0க்கு முன்னாடி நம்பரோட முடிஞ்சு போச்சு. 0க்கு அடுத்த நம்பர் ஓப்பன் இன்டர்வல்னால் என்ன மீனிங் உங்களுக்கு அடுத்த நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 0 இன்க்ளூட் ஆகலை அந்த இடத்துல க்ளோஸ்டு போட்டால் தான் 0 இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். 0 இருந்து 2ஓட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ மீதி ரிமைனிங்க்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் வேறு கொடுக்கணும். அதர்வைஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 0 இன்க்ளூட் ஆகலை. ஸோ உங்களுக்கு 0ங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வரும். அதே மாதிரி இந்த 2 3 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் வரும். இங்கே இன்டர்வல் எதுவுமே வரலை. அதுக்கடுத்து மீதி ரிமைனிங்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்டர்வல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அவங்க at x equal to -3ன்னு கேட்குறாங்க. at x equal to -3 அப்படின்னா உங்களுக்கு -3ங்கிறது எங்கே இன்க்ளூட் ஆகுது? இந்த ஃபங்க்ஷனில் இன்க்ளூட் ஆகுதுங்களா? இப்போ f of x equal to x² + x -5ல் எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா x equal to 5 x equal to 5 எங்கே இன்க்ளூட் ஆகுது? 3, ∞ 5 வந்துருங்களா.
சப்ஸ்டியூஷன் கொடுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா at x equal to 2 at x equal to 2க்கு பாருங்கள் எக்ஸுங்கிறது 2 எங்கே இருக்குது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லேயும் 2 வரலை, இதுலேயும் 2 இன்க்ளூட் ஆகலை, இதுலேயும் 2 இன்க்ளூட் ஆகலை, ஏன்னா ஓப்பன் இன்டர்வல் 2 இன்க்ளூட் ஆகலை. அப்படின்னா இங்கே எங்கேயுமே இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான். at x equal to 2க்கு பாருங்கள் x square minus 3 x square minus 3ல் போட்டிங்கன்னா சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். at x equal to 1க்கு பாருங்கள் at x equal to -1 எங்கே இன்க்ளூட் ஆகுது இந்த ஃபங்க்ஷனில் இன்க்ளூட் ஆகுதுங்களா, சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஜீரோங்கிறது எங்கே இன்க்ளூட் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு டயக்ராம் போடும்போதே சொல்லிட்டேன், ஜீரோ வந்து இங்கேயும் வரல இங்கேயும் இல்லை இங்கேயும் ஜீரோ இல்லை, அப்படின்னா உங்களுக்கு இதில் தான் ஜீரோ இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணி எக்ஸுக்கு -1க்கு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் -5ன்னு கிடைக்குது. at x equal to 0க்கு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -3ன்னு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட். if it is a function check for one to one and on to ness. if it is not a function state y. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனாக இல்லையா, ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா 1 to 1 ஆன் டூவையும் செக் பண்ணுங்கள், ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இஃப் a equal to a, b, c and f equal to a, c ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், a, c, b, c, c, b. ஃபங்க்ஷனுங்கிறது a to aவுக்கே போகுது. உங்களுக்கு ஃபங்க்ஷன் a ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, ஏங்கிறது a, b, cன்ட்டு. இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகிறது டொமைன் கோடொமைன் வேணும் பார்த்தீங்களா, டொமைன் கோடொமைன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா a to a. இப்போ a to a அப்படின்னா a, b, c. இங்கே ஆரோ டயக்ராம்லேயே சொல்லிடுங்க ஈஸியாக இருக்கும். இங்கேயும் a, b, c எடுத்துங்க. ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஏ சிக்கு போகுதுங்களா, அதே மாதிரி பியும் சிக்கு போகுதுங்களா, சி பிக்கு போகுது, ஓகேங்களா. சரி, இப்போ நீங்கள் ஏரோ டயக்ராம் போட்டுங்க. இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு பாருங்கள், இது ஃபங்க்ஷன் தான் இருக்கிற உங்களுக்கு. இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இங்கே என்ன இருக்குது, இமேஜஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸாக்டாக ஒரு இமேஜ் தான் இருக்குது, எந்த ஒரு எலமெண்ட்டும் 2 இமேஜஸ் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு இல்லை, அதனால இது ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கு வந்துருச்சுங்களா, ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்போ 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் சிக்கு தான் போகுது, பியும் சிக்கு தான் போகுது. நாட் 1 to 1 ஃபங்க்ஷன் பிகாஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு ஏ ஹேஸ் சேம் இமேஜ் இந்த கோடொமைன். கோடொமைனில் சேம் இமேஜாக இருக்குது. எஃப் இஸ் ஆன் டூவா, ஆன் டூ இல்லை, ஏன்னா ஏவுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டூ பிகாஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏ ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். ஏவுக்கு உங்களுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம். செட்டு கொடுத்துட்டாங்க, எக்ஸுங்கிறது x, y, z. எஃப்ஓட ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x, y, x, z அண்டு z, x. எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டொமைன் போருமே x to xக்கே போகுது. இப்போ நீங்கள் ஏரோ டயக்ராம் போடுங்க, x, y, z. x to xனா x, y, z. இப்போ x, y, x yக்கு போகுது, அதே மாதிரி எக்ஸும் இஜெட்டுக்கு போகுது, இஜெட்டு எக்ஸுக்கு போகுது, ஓகேங்களா. இப்போ இது வந்து ஃபங்க்ஷனா, திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ் ஹேஸ் 2 இமேஜ் இந்த கோடொமைன் அண்டு ஒய் ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ், அதனால் உங்களுக்கு இது உங்களுக்கு ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஹேஸ் 2 இமேஜ் இந்த கோடொமைன், அதுக்கு 2 இமேஜ் போகுது. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஹேஸ் நோ இமேஜ். சரிங்களா. இப்போ இந்த ஒய்க்கு வந்து இமேஜே இல்லை, உங்களுக்கு இந்த ஒய்க்கு வந்துட்டு இமேஜே போகலை. ஒய்க்கு இமேஜ் போகாததுனால உங்களுக்கு இது ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த்து சம். லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் பி ஈக்குவல் டு ஏபிசிடி. சரிங்களா. ஸோ ஏங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க, பிங்கிறதுக்கும் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கிவ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 1 to 1 வரக்கூடாது, ஆன் டூவும் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். ஏங்கிறதுக்கு எலமெண்ட்ஸ் 1 2 3 4ங்களா, பிக்கு எலமெண்ட்ஸ் ஏபிசிடிங்களா. நான் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1 to 1 வரக்கூடாது, ஆன் டூவும் வரக்கூடாது. எல்லா எலமெண்ட்டுமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஏவுக்கே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து 1 to 1 சொல்ல முடியாதா. 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ்னால் உங்களுக்கு என்ன மீனிங், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு தனித்தனியாக தான் போகணும். இங்கே எல்லாமே ஒரே எலமெண்ட்டுக்கு போயிடுச்சுங்களா, இது 1 to 1 கிடையாது. அதே மாதிரி பிசிடிக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால ஆன் டூவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி எழுதுங்க, எஃப் ஈக்குவல் டு
1, A 2, A 3, A 4, A இந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இன்னொரு மெத்தடு சொல்லியிருக்கேன். இது புக் பேக் ஆன்சருங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதே பாருங்கள், 1 Aவுக்கு மேப் பண்ணியிருக்கேன், 2 Bக்கு மேப் பண்ணியிருக்கேன், 3 Cக்கு மேப் பண்ணியிருக்கேன், 4 Cக்கு மேப் பண்ணியிருக்கேன். மேப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் 3க்கும் 4க்கும் சேம் இமேஜாக போகுதுங்களா, அதனால் இது 1 to 1 கிடையாது. டிக்கு ப்ரீ இமேஜ் இல்லையா, ஆன் டூ கிடையாது. இப்படி நீங்கள் சொன்னீங்கனாலும் கரெக்டு தான். இது வந்து நீங்களாக கொடுக்குறதா, கிவ் ஏ ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்குறது தான். அதனால் நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ எஃப் இஸ் நெய்தர் 1 to 1 நார் ஆன் டூ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாட் 1 to 1 பட் ஆன் டூ. 1 to 1 வரக்கூடாது, ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏரோ டயக்ராமில் பாருங்கள், 1 2 3 4 பிக்கு வந்து ஏபிசிடிங்களா. இப்போ 1 to 1 வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 ஏவுக்கு போயிடுச்சு, 2 ஏவுக்கு போயிடுச்சு. ஏன்னா 1 to 1 வரக்கூடாது இல்லை, 2 எலமெண்ட் சேம் எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணி விட்டீங்க. 3B 4C அப்படின்னா உங்களுக்கு டிங்கிற ஒரு எலமெண்ட் என்ன ஆகி போச்சு, நின்று போச்சு, ப்ரீ இமேஜ் வரலை. ஆன் டூ வரணுங்கிறாங்க, பட் ஆனால் ஆன் டூ என்ன ஆகலை, வரல. 1 to 1 வந்து வராத மாதிரி உங்களால் போட முடியுது, பட் ஆனால் ஆன் டூ வந்து என்ன ஆகலை, வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும், அதாவது m ஈக்குவல் டு n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 1 to 1 ஆன் டூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் பார்த்தோங்களா, ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்களா. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நாட் 1 to 1 பட் ஆன் டூங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் பாசிபிள் ஒன்லி என் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏங்கிற எலமெண்ட் அதிகமாக இருந்து என் ஆஃப் பியில் எலமெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும். நாட் 1 to 1 வராத மாதிரியே ஆன் டூ வர மாதிரி உங்களால் போட முடியும். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 1 to 1 வர மாதிரியும் ஆன் டூ வராத மாதிரியும் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. இப்போ 1 to 1 வரணும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொன்றுக்கு மேப் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் இது ஆன் டூ வராது ஏன்னா உங்களுக்கு வந்து ஆன் டூ வந்துடும். ஏன்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஆன் டூ வராத மாதிரி நாட் ஆன் டூன்னு உங்களால் கொண்டு வர முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பி எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ பாசிபிள் ஒன்லி, இப்போ எப்போ பாசிபிள் ஆகும் அப்படின்னா என் ஆஃப் ஏங்கிற எலமெண்ட்டு கம்மியாக இருக்கணும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 நான் 4 கட் பண்ணி விட்டேன், இங்கே கரெக்டாக இருக்குது. அதே ஏபிசிடி இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 to 1 வர மாதிரியும் ஆன் டூ வராத மாதிரியும் உங்களால் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது இது தேவையில்லை உங்களுக்கு, ஜஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். நீங்கள் நாளைக்கு டெஸ்ட்டில் எழுதும்போது இதெல்லாம் உங்களுக்கு சைடில் தேவையில்லை. இந்த சைடில் போட்டுருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் ஒர்க்காக கொடுத்துருப்பேன். ஸோ இது கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 4th பாருங்கள், 1 to 1 ஆன் டூ. ஏன்னா இதில் வந்துடும் உங்களுக்கு 1 to 1 ஆன் டூக்கு பாருங்கள், 1 ஏவுக்கு போகுது, 2 பிக்கு போகுது, 3 சிக்கு போகுது, 4 டிக்கு போகுது. ஓகேங்களா, இப்போ 1 to A 2 to B 3 to C 4 to D இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கொடுத்தலாம். இது 1 to 1 ஆன் டூ தானே, இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எக்ஸாக்டாக ஒரு ப்ரீ இமேஜ் போகுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக ப்ரீ இமேஜ் இருக்குதுங்களா எல்லா எலமெண்ட்டுக்குமே, அது 1 to 1 ஆன் டூ. ஸோ ஏன் இப்படி தான் நீங்கள் மேப் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது புக் பேக் ஆன்சருங்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி மேப் பண்ணிக்கலாம். 1 to C உங்கள் இஷ்டம் தான். 2 to A நான் வேறு மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3 to D 4 to B இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட என்ன பண்ணிக்கலாம், மேப் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 to 1 ஆன் டூ தான், எலமெண்ட்டு மாற்றி மேப் பண்ணுறீங்க. சரிங்களா, ஸோ இப்படி தான் மேப் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புக்கில் கொஷின் கொடுக்கவே கிடையாது. நீங்களாக தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறீங்க. டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலமெண்ட்ஸு இப்படி மாற்றி கொடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் அது எப்படி இருக்கணும், உங்களுக்கு 1 to 1 ஆன் டூவாக இருந்தால் ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6th sum. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் 1 divided by 1 minus 2 sin x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ டொமைன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டொமைன் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன மீனிங்கு, A to B ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து டொமைன். இந்த டொமைனில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸில் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஆகாத போகிற எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சைடு ஃபங்க்ஷன் போகுங்களா. சரிங்க, இப்போ பாருங்கள்
இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த டினாமினேட்டர் உங்களுக்கு ஜீரோ ஆகக்கூடாது. எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ எந்த வேல்யூ கொடுக்கும் பொழுது டினாமினேட்டர் ஜீரோ ஆகுது. ஏன் டினாமினேட்டர் ஜீரோ ஆச்சுன்னா 1/0ங்கிறது இன்ஃபினிட்டிங்கிறது என்ன நம்பர்னே தெரியாது. நீங்கள் இங்கே கொடுக்குற எந்த ஒரு வேல்யூக்குமே இங்கே எக்ஸ்லேருந்து இங்கே ஒரு வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கும் பொழுது இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கும் பொழுது டினாமினேட்டர் ஜீரோ ஆகக்கூடாது. டினாமினேட்டர் ஜீரோ ஆகக்கூடாதுன்னா இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் ஜீரோ ஆகணும். சப்போஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா அதை தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ஆறில் நீங்கள் இப்போ டினாமினேட்டர் ஜீரோ ஆகக்கூடிய அந்த ஒரு நம்பரை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டொமைன் வேணும் அப்படின்னா எப்போ டினாமினேட்டரு ஜீரோ ஆகாத மாதிரி இருக்கிற டினாமினேட்டருக்கு வேல்யூ ஜீரோ ஆகாத மாதிரி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு டொமைன் தான். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன எடுத்துக்கணும், 1 - 2 sin x = 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா. ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த எக்ஸோட வேல்யூ கிடைக்குங்களா. அந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது டினாமினேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், 0 ஆகும். அதை விட்டுட்டு மீதி எல்லாமே ரியல் நம்பர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 2 sin x = 1ங்களா, sin x = 1/2ங்களா. இப்போ sin x = எப்போ 1/2 sin π/6 இருக்கும்போது இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. sin theta = sin alpha நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த ஃபார்முலாவை sin theta = sin alphaங்களா, theta = n π + -1 whole power n into alphaங்களா. நம்மளுக்கு ஃபார்முலா sin theta = sin alphaனா இப்போ sin x = 1/2 sin x = 1/2னா sin π/6க்கு தானே 1/2 போட்டுருங்க. இப்போ இது இந்த ஃபார்முலா படி இருக்குது. அப்படின்னா x = n π + -1 the whole power n into π/6 n belongs to z. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது இன்டிஜர் தானே, நீங்கள் எண்ணுக்கு என்ன கொடுக்கலாம், 0 +r - 1 +r - 2 இந்த வேல்யூஸ்லாம் இந்த எண்ணுக்கு கொடுக்க எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்குங்களா. அந்த வேல்யூஸ் தவிர ரிமைனிங் வேல்யூஸ் ஆரில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்னா டொமைன் = r - n π + -1 the whole power n into π/6 n belongs to z. டோட்டல் ஆறில் இருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும், இந்த ஃபங்க்ஷனோட டொமைனாக இருக்கும். ரிமைனிங் வர எல்லா வேல்யூஸ் போட்டிங்கனாலும் அந்த சைடு உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x = 1 / 1 - 2 cos x. இதுக்கும் டொமைன் தான் கேட்குறாங்க. டொமைன் கேட்கும்போது டினாமினேட்டர் ஜீரோ ஆகாத டினாமினேட்டருக்கு நீங்கள் எக்ஸ் வேல்யூ கொடுக்கும் பொழுது அந்த எக்ஸோட வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ஜீரோ ஆகலையோ அந்த எக்ஸோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு டொமைனுங்களா. ஸோ டினாமினேட்டருக்கு பாருங்கள், இப்போ 1 - 2 cos x = 0ன்னு எடுத்துக்கோங்க. எப்போ எக்ஸ் ஜீரோ ஆகுது, அதாவது எந்த வேல்யூக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்கும் பொழுது டினாமினேட்டர் ஜீரோ ஆகுது. அதை விட்டுட்டு ரிமைனிங் ஆர் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு டொமைனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்கள் 1 - 2 cos x = 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா. இப்போ 2 cos x = 1 cos x = 1/2 அப்படின்னா cos x = cos π/3ங்களா. 1/2னா π/3 தானே வரும். இப்போ cos theta = cos alphaங்கிற மாதிரி இருக்குங்களா. theta = 2n π + r - alpha n belongs to z. அப்படின்னா 2n π x = 2n π + r - π/3 n belongs to z. இப்போ டொமைனுங்கிறது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, r மைனஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் 0 ஆகும். ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் 0 ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கோடொமைனில் உங்களுக்கு இமேஜஸ் இருக்காது. ஏன்னா இன்ஃபினிட்டிக்கு போகும்போது உங்களுக்கு இங்கே இமேஜ் இருக்காதுங்களா. அதனால் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தவிர மீதி எல்லா வேல்யூஸுக்குமே டொமைன்லேருந்து இங்கே இமேஜ் போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ r - 2n π + r - π/3 n belongs to z. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.23 ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x. அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் இது வரைக்கும் நம்ம பார்த்த டொமைன், இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் கேட்குறாங்க. a to b அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படின்னா இங்கே எந்தெந்த எலமெண்ட்லாம் மேப் ஆகுது அந்த மேப் ஆகிற அந்த ரேஞ்சு மட்டும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த ரேஞ்ச் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். நீங்கள் cos xோட வேல்யூ -1க்கும் +1க்கும் இன்பிட்வீனில் தானே இருக்கும். we know that -1 less than or equal to cos x less than or equal to 1. ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்துக்கோங்க, கொஷின் f of x = 1 / 1 - 3 cos xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த cos x மட்டும் டிஃபைன் பண்ணுங்கள்.
-1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த காஸ் எக்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு காஸ் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குங்க, நம்பர் 3ன்னு இருக்குங்களா, மல்டிப்ளை பை 3, ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்படின்னா -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அடுத்த ஸ்டெப்பில் காஸ் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறுங்களா. அப்படின்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -3 + 3ஆக மாறிடுச்சு, லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளாக மாறிடுச்சு. -3 காஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3ன்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 1 இருக்குல்ல, ஆட் 1 + 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஆட் பண்ணியாச்சு. இங்கே -3 காஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 - 3. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1 + 3 எவ்வளோ வரும், 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 - 3 காஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேக்கிங் ரெசிப்ரோக்கல். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறும், ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறும். ஸோ அப்படி மாறும்போது உங்களுக்கு பாருங்கள் 1/4 ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 / 1 - 3 காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/2. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது -1/2ஆக மாறிக்கிங்களா. இப்போ இதை இன்டர்வல் பிரிங்க, 1 / 1 - 3 காஸ் எக்ஸ் இந்த வேல்யூ வந்து 1/4ஐ விட கிரேட்டர் தென், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4ன்னு இப்படி மாற்றி எழுதிக்கலாங்களா. இது ரெண்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா 1 / 1 - 3 காஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4. அதுக்கு அடுத்தது இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுங்கள், 1 / 1 - 3 காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/2. இப்போ இன்டர்வலில் பாருங்கள், -∞ +∞ வரைக்கும் 1/4ஐ விட அதிகம்னு சொல்கிறாங்களா, 1/4ஐ விட அதிகம் இந்த சைடு, கிரேட்டர் தென் 1/4 அப்படின்னா 1/4ஐ விட மேலே, -1/2ஐ விட கம்மி அப்படிங்கிறாங்க, -1/2க்கு இந்த சைடு. அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குங்க, இதனோட ரேஞ்சு வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு -∞ -1/2 வரைக்கும், -∞ -1/2 யூனியன் 1/4 ∞ வரைக்கும். ஓகேங்களா. இந்த ஷேடட் போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு ரேஞ்சாக வருது. இப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் இங்கே பார்த்தீங்கன்னா -∞க்கும் +∞க்கும் ஓப்பன் இன்டர்வல் தான். இந்த இடத்துல க்ளோஸ்டு போகிறதா ஓப்பன் போகிறதான்னு பாருங்கள். இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்குது, அதனால் 1/4க்கு க்ளோஸ்டு இன்டர்வல். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்குது, அதனால் இங்கே க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டுக்கோங்க. சரிங்களா. சப்போஸ் லெஸ் தேன்ங்க ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில சம்முக்கு லெஸ் தேன் வந்துச்சுன்னா ஓப்பன் இன்டர்வல் போடுங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ்டு இன்டர்வல் போடுங்க. சரிங்களா. லெஸ் தேனாக இருந்தாலும் சரி, கிரேட்டர் தேனாக இருந்தாலும் சரி, லெஸ் தேனாக இருந்தாலும் சரி, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தாலும் க்ளோஸ்டு இன்டர்வல், லெஸ் தென் கிரேட்டர் தென் மட்டும் வந்தால் ஓப்பன் இன்டர்வல்னு போடுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3ல பாருங்கள், 8th சம், ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் 1 / 2 cos x - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1 / 2 cos x - 1 ரேஞ்சு கேட்குறாங்க. உங்களுக்கு டொமைன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு போடுவீங்க. ரேஞ்சு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட இன்டர்வல்ஸை கண்டுபிடிக்கணும், எதுலேருந்து எதுக்குள்ளார வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த cos x இருக்குது பார்த்தீங்களா, அதனோட வேல்யூ அதே சேம் மாடல் தான், -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு cos x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. cos xோட வேல்யூ, cos xக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்குங்க, 2ன்னு இருக்குங்களா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 cos x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அதுக்கு அடுத்தது -1 இருக்குதுங்களா, சப்ராக்ட் 1 மைனஸ் பண்ணுங்கள். -2 -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 cos x - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 - 1 வந்துடும். -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 cos x - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வந்துருங்களா. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா -1/3 லெஸ் தென் வந்து உங்களுக்கு என்னவா மாறும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறும். 1 / 2 cos x - 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/1 1 தான். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், 1 / 2 cos x - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். 1 / cos x - 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்வல் போடுங்க, -∞ +∞ வரைக்கும். -1/3ஐ விட இதனோட வேல்யூ குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், -1/3ஐ விட குறைவுனா இந்த சைடு,
இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 1ஐ விட அதிகம், 1னா greater than 1 இந்த சைடு வந்துருங்களா. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா -∞ -1/3 வரைக்கும், 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/3 அப்படிங்கிறனால க்ளோஸ்டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறனால உங்களுக்கு 1க்கு க்ளோஸ்டு சிம்பிள் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் 9th சம். ஷோ தட் த ரிலேஷன் xy equal to -2 is a function for a suitable domain. Find the domain and the range of the function அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. xyங்கிறது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சூட்டபிள் டொமைன், அந்த எந்த சூட்டபிள் டொமைன்லேயும் இது ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்து, given xy equal to -2, y equal to -2/xங்களா. எப்போவுமே நம்ம y f of xன்னு சொல்லுவோங்களா. f of x equal to -2/x. இப்போ நீங்கள் ஆர்லேயே எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன் வந்து R to Rக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். -∞ அப்படியே வந்துச்சுன்னா -2 -1 0 1 2 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்குங்களா. இது இங்கேயும் அதே மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் எக்ஸோட வேல்யூ, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க ஒய்க்கு வேல்யூ கிடைக்குங்களா. எக்ஸுக்கு -1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாரி எக்ஸுக்கு -2ன்னு போடுங்க. எக்ஸு -2ன்னு போட்டிங்கன்னா +1க்கு போகுதுங்களா. எக்ஸுக்கு -1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் கேன்சல் ஆகி +2ன்னு கிடைக்குங்களா. எக்ஸுக்கு -1 போடும்போது +2க்கு போகுது, வந்துருச்சிங்களா. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு 0ன்னு போடுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா டினாமினேட்டர் 0ன்னு ஆகுது. எனிதிங் பை 0 உங்களுக்கு என்ன ஆகிடுது, அன்டிஃபைன்டு. ஓகேங்களா. இப்போ 0ங்கிறது இன்ஃபினிட்டிக்கெலாம் போகாது. இன்ஃபினிட்டிங்கிறது ஏதாவது ஒரு நம்பர், இது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. இப்போ இந்த 0ங்கிறது இங்கே போகாது, அதனால் இங்கே நம்மளுக்கு இங்கே 0வுக்கு இமேஜ் இல்லை, போகலை, இருக்கட்டும். சரிங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு 1ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, -2ன்னு போகுதுங்களா. எக்ஸுக்கு 2ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸுக்கு 2ன்னு போடும்போது -1க்கு போகுதுங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸு உங்களுக்கு மேப் ஆகிக்கிட்டே போகும். ஸோ தேர்ஃபோர் த கிவன் ரிலேஷன் xy equal to -2 is a function. இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டு தான் மேப் ஆகும். உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டு 2 வேல்யூக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. விச் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த ரியல் வேல்யூஸ். இங்கே இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸுக்குமே உங்களுக்கு இங்கே மேப் ஆகுது. ஆல் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. 0ங்கிற ஒரு நம்பருக்கு மட்டும் உங்களுக்கு இங்கே என்ன ஆகலை, போய் எங்கேயுமே மேப் ஆகலை. 0 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு போகுது, இன்ஃபினிட்டிங்கிறது என்ன நம்பர்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே மேப் ஆகும்போது 0வுக்கு மட்டும் எந்த ஒரு நம்பருமே மேப் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0ங்கிறது நீங்கள் எந்த ஒரு நம்பர் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வேல்யூ இங்கே போட்டிங்கனாலும் இங்கே 0 வரவே வராது, 0க்கு போய் மேப் ஆகவே ஆகாது. ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டரில் எந்த ஒரு நம்பர் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்காது, 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கவே கிடைக்காதுங்களா. ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள் -2/xன்னு இருக்குது. எக்ஸுக்கு நீங்கள் இந்த இதுதானே எக்ஸு, இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் தானே எக்ஸு. எக்ஸில் நீங்கள் எந்த வேல்யூ போட்டிங்கன்னா அங்கே 0ன்னு போகும். இன்ஃபினிட்டிங்கிறத நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிறது என்ன நம்பருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்ஃபினிட்டி தவிர வேறு எந்த நம்பர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 0ன்னு போய் மேப் ஆகவே ஆகாது. அதனால் உங்களுக்கு டொமைனுங்கிறது R-0. இப்போ இந்த டொமைனுங்கிறது பாருங்கள், இந்த டொமைனில் இந்த 0 மட்டும்தான் எனக்கு போகலை. சூட்டபுள் டொமைன் அவங்க கொடுங்கங்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 0வை எடுத்துக்கக்கூடாது. டொமைனுங்கிறது 0வை நீங்கள் என்ன பண்ணிடுவோம், ஒமிட் பண்ணிவிட்டு R-0. அதுக்கு அடுத்தது ரேஞ்சுன்னு பாருங்கள். இப்போ ரேஞ்ச் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கும். பட் ஆனால் 0வுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகாது, ப்ரீ இமேஜ் வராது. ஏன்னா இங்கே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டுமே 0வில் போய் மேப் ஆகலை, அதனால் ப்ரீ இமேஜ் வராது. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், ரேஞ்சும் R-0. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் domain of the real valued function f of x equal to square root of 4 minus x square divided by square root of x square minus 9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்களா. 7th சம் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.14 பாருங்கள். செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்
1 to 1 ஆர் அண்டு ஆன் டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1 to 1 இல்லை ஆன் டு 1 செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் n to n டிஃபைன்டு 5 f of n ஈக்குவல் டு n + 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 1 to 1க்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்துருக்காங்களா. டெஃபினிஷன் 1 to 1க்கு என்ன பார்த்தோம், f of x ஈக்குவல் டு f of y which implies x equal to y அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம ஏன் இங்கே n m எடுத்துக்கிறோம் அப்படின்னா given ஃபங்க்ஷனில் f of n equal toன்னு கொடுத்ததுனால நீங்கள் n mன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ f of n equal to f of m n, m belongs to m n எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ f of nங்கிறது n + 2ங்களா which is equal to f of mனா m + 2ன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ both sides உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 2 கேன்சல் ஆகிடும், n equal to m கிடைச்சிரும். therefore f is 1 to 1. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆன் டூக்கு நீங்கள் ஏரோ டயக்ராம் போட்டு ஈஸியாக சொல்லிடலாம். எஃப்ங்க ஃபங்க்ஷன் பாருங்கள் n to nக்கு போகுது. nங்கிறது 1 2 3 4ல் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்களா. இங்கேயும் n வந்து 1 2 3 4ல் ஸ்டார்ட் ஆகுங்களா, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது nக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கிட்டே வாங்க. nக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், f of 1 equal to nக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 + 2 3க்கு போகுதுங்களா. nக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 + 2 4க்கு போகுங்களா. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3க்கு கொடுத்தீங்கன்னா 3 + 2 5க்கு மேப் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு மேப் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த 1,2ங்கிற எலமெண்ட்டு மட்டும் நீங்கள் nக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தீங்கனாலும் 1க்கும் 2க்கு மட்டும் இங்கே இமேஜஸே வரவே வராது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த 1க்கும் 2க்கும் ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால் இது ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஸோ f is not on to because 1 and 2 has no ப்ரீ இமேஜ். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை சரிங்களா. அதுக்கு அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். f n யூனியன் -1, 0 n யூனியன் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கூட -1யும் 0வும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 2nங்கிற ஃபங்க்ஷனுக்கே போகுது. டிஃபைன்டு பை f of n equal to n + 2. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி செட்டு வந்து இப்படி டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆன் டு 1 கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள் 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு அதே சேம் ரிசல்ட்டு தான். f of n equal to f of mன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n + 2 equal to m + 2ன்னு எடுத்துக்கோங்க. n equal to m. therefore f is 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு அடுத்து ஆன் டூக்கு பாருங்கள். f is on to because all the elements in the codomain has pre-image. இப்போ இதில் பாருங்கள் ஏரோ டயக்ராம் போட்டிருக்கேன். n யூனியன் -1, 0 -1, 0 நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா -1 0 nங்கிறது 1 2 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். nங்கிறது இங்கே 1 2 3. இப்போ ஃபங்க்ஷன் வந்து n + 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா nக்கு -1ன்னு போடும்போது 1க்கு போகுங்களா. nக்கு 0ன்னு போடும்போது 2க்கு போகும். nக்கு 1 போடும்போது 3க்கு போகும். 2 4க்கு போகும். 3க்கு வந்து என்ன ஆகும், அப்படியே 5க்கு போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ therefore the function f is 1 to 1 because all the elements in the codomain has pre-image. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.17. இஃப் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஆர் மைனஸ் ஆஃப் -1, 1. இப்போ இந்த எஃப்ங்கிற டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா -1யும் +1 தவிர மீதி எல்லாமே ஆரில் இருக்குது. 2r is defined by f of x equal to x divided by x square -1. வெரிஃபை வெதர் f is 1 to 1 or not அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ given ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. given f of x equal to x divided by x square -1. இப்போ நீங்கள் 1 to 1 கேட்குறாங்களா. இப்போ 1 to 1க்கு நம்மளுக்கு தான் டெஃபினேஷன் தெரியும். f of x equal to f of y எடுத்துக்கிட்டிங்கன்னா which implies x equal to y அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ப்ரூஃப் பண்ண முடிஞ்சதுன்னா அது 1 to 1ங்களா. இப்போ f of x equal to x divided by x square -1 equal to y divided by y square -1ன்னு எடுத்துக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x into y square -1 equal to y into x square -1 சரிங்களா. இப்போ x into y square minus x equal to x square y minus y இன்னரில் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா xy square minus x இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டுட்டு வாங்க. -x square y plus y equal to 0. நெக்ஸ்ட்டு y minus x இந்த டேர்ம் ரெண்டையும் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. y minus x plus xy square minus x square y equal to 0. நெக்ஸ்ட்டு y minus x அப்படியே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா xyயை காமனாக வெளியில் எடுங்க. xy காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே y மட்டும் இருக்கும், இங்கே x மட்டும் இருக்குங்களா. y minus x
இப்போ இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸ் இங்கேயும் இருக்குது காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 1 மட்டும் இருக்குங்களா 1 + xy = 0. இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கிடச்சிருச்சுங்களா. இங்கே 1 + xy = 0னா xy = -1 x = -1/y. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1னா f(x) = f(y) இப்படி வந்துச்சு அப்படின்னா which implies x = yன்னு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 1 to 1 சொல்லலாம். பட் ஆனால் உங்களுக்கு 2 கண்டிஷன்ஸ் வருது. x = yங்கிற ஒரு கண்டிஷன் வருது, xy = -1 or x = -1/y அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு இது ப்ராப்ளம் கிடையாது. இந்த கண்டிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். லெட் x, yங்கிற ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸுங்கிறது 2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒய்யோட நம்பர் உங்களுக்கு எப்படி இருக்குங்க, x = -1/yங்களா. எக்ஸ் அப்படி இல்லைன்னா y = உங்களுக்கு என்ன கிடைக்கும் -1/x. இப்போ எக்ஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா y என்ன கிடைக்கும், y = -1/2 தானே. எக்ஸ் 2னா ஒய்யோட வேல்யூ -1/2, எக்ஸ் 3னா ஒய்யோட வேல்யூ -1/3. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. x, yங்கிறது 2, -1/2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ f(2) கண்டுபிடிங்க. f(2) அப்படின்னா given ஃபங்க்ஷனில் கூட போடுங்க. 2ன்னு போட்டிங்கன்னா 2/2² - 1 சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 2/2² 4 - 1 2/3ன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி f(-1/2) இப்போ நான் உங்களுக்கு -1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 - 1ன்னு வரும். இப்போ -1/2 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் டேர்மை பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், -3/4ன்னு வரும். அது மேலே போச்சு அப்படின்னா 4/-3ன்னு வந்துடும். -3 கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 2 இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் 2/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ f(2) = f(-1/2) ரெண்டுக்குமே ஆன்சர் உங்களுக்கு எப்படி வருது 2/3ன்னு சேமாக வருது. பட் ஆனால் இந்த எக்ஸும் ஒய்யோட வேல்யூ சேமாக இருக்குங்களா, 2வும் -1/2வும் நாட் ஈக்குவலாக வருதுங்களா. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இப்போ therefore f(x) = f(y)ன்னு எடுக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள். பட் ஆனால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குதுங்களா, which implies xy = -1ன்னு தான் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா. நாட் ஈக்குவல் டு which therefore x not equal to y வரலை. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், f(x) = f(y)ன்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா which implies xy = -1ங்கிற கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 2 × -1/2 எவ்வளோ வருங்க, -1 தானே வரும். which implies xy = -1ன்னு தான் வருதா ஒழிய உங்களுக்கு x = yங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா இது வந்து x = yங்கிற மாதிரி வரலை, நாட் ஈக்குவல் டு yங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 கண்டிஷன்ஸ் வந்துச்சுனாலும் இந்த 2 கண்டிஷனுக்கு உங்களுக்கு என்ன ஆகணும், டெஃபினேஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். x = yன்னு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் therefore f is not 1 to 1. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.18. if fங்கிறது R to R is defined as f(x) = 2x² - 1, find the pre-images of 17, 4 and -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ரீ இமேஜ் ஆஃப் 17 அப்படின்னா உங்களுக்கு இதனோட ப்ரீ இமேஜ் 17 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2x² - 1 = 17 எடுத்துக்கலாங்களா. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 17 எடுத்துக்கலாம். 2x² - 1 = 17, 2x² = 17 + 1 = 18 கிடச்சிருங்களா. இப்போ x² = 18/2, x = உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 9ன்னு வருங்களா. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா so x = +or -3. therefore 3 and -3 are the pre-images of 17. next pre-image of 4 அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 2x² - 1 = 4. இப்போ 2x² = 4 + 1 = 5ன்னு கிடச்சிடும். x² = 5/2 அப்படின்னா x = +or -√5/2. இப்போ √5/2வும் -√5/2வும் உங்களுக்கு ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 4. ஓகேங்களா. ஸோ இது 4 இந்த இடத்துல மாற்றி எழுதியாச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ப்ரீ இமேஜ் ஆஃப் -2க்கு பாருங்கள். 2x² - 1 = -2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2x² = -2 + 1னா -1ன்னு கிடைக்கும். x² = -1/2, x = +or -√(-1/2). ரூட்டுக்குள்ளார மைனஸ் வந்தாவே நம்மளுக்கு நாட் பாசிபிள். ஸோ -2 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது
எக்ஸாம்பிள் 1.19 if fங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள் -2 to க்ளோஸ்ட் இன்டர்வல் -2 to bக்கு போகுது is given by f of x equal to 2x cube அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. find b show that f is on2 இருக்கும் பொழுது இந்த bக்கு என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் கோடொமைனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க f of x equal to 2x cubeன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் இந்த டொமைன் வந்து -2 to +2 -2க்கு வந்து +2 வரைக்கும் போகுது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எங்கெங்கே போகுதுன்னு பாருங்கள். f of -2 ஈக்குவல் டு ஃபங்க்ஷனில் போடுங்க 2 into -2 the whole cubeனா -16 கிடைக்குங்களா. இந்த -2ங்கிறது 16க்கு போகுது. அதுக்கு அடுத்தது +2ன்னு போட்டிங்க அப்படின்னா 2 into 2 the whole cube equal to 16 வருங்களா. ஸோ இப்போ இந்த 2ங்கிறது +16க்கு போகுது. ஸோ இந்த -2ல் இருந்து +2 வரைக்கும் இன் பிட்வீனில் நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது எல்லாமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று போய் மேப் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டொமைன் இந்த கோடொமைனில் இந்த பியில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து -16லேருந்து +16 வரைக்கும் எல்லா எலமெண்ட்ஸ் இருக்குங்களா. ஸோ தேர்ஃபோர் b ஈக்குவல் டு -16 to +16 சரிங்களா. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 1.3ல் 13th சம் பாருங்கள். The weight of the muscles of a man is a function of his body weight x and can be expressed as w of x 0.35x. Determine the domain of the function அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு மேனோட மசில்ஸோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க. டிஃபைன் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. given w of x equal to 0.35x ஓகேங்களா. இப்போ பாருங்கள் since the weight of the man cannot be negative. இப்போ ஒரு மேனோட மசில்ஸோட வெயிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு நெகட்டிவில் வராது. அதே மாதிரி ஜீரோவும் வராது. ஜீரோ வந்துச்சுன்னா மேனோட வெயிட் உங்களுக்கு என்னவா மாறிடும், ஜீரோன்னு மாறிடும். கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நெகட்டிவ்லும் உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன எடுத்துக்கணும், சின்ஸ் த வெயிட் ஆஃப் த மேன் கேனாட் பி நெகட்டிவ் அண்ட் ஜீரோ வராது. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஜீரோவுக்கு அடுத்த நம்பர்லேருந்து ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ தேர்ஃபோர் டொமைன் இஸ் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் ஜீரோ. ஜீரோவை விட அதிகமாக இருக்கிற எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு இந்த எக்ஸுங்கிறது எடுத்துக்கும். ஆர் 0 to infinity நீங்கள் ஓப்பன் இன்டர்வல் எழுதுனீங்கனாலும் கரெக்டு தான் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது the distance of an object falling is a function at time t and can be expressed as s of t equal to -16 t square. Graph the function and determine if it is 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். given s of t equal to 16 t squareனு கொடுத்துட்டாங்களா. 1 to 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எஸ் ஆஃப் டீன்னு கொடுத்துட்டாங்களா, t1 t2ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ எஸ் ஆஃப் t1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2னா விச் இம்ப்ளைஸ் t1 ஈக்குவல் டு t2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. இப்போ எஸ் ஆஃப் t1ங்கிறது -16 t1 ஸ்கொயருங்களா. எஸ் ஆஃப் t2னா -16 t2 ஸ்கொயர். -16 -16 கேன்சல் ஆகிடும். t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு t2 ஸ்கொயர். t1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் t2ன்னு வந்துருங்களா. இப்போ t1 ஈக்குவல் டு t2 ஆர் t1 ஈக்குவல் டு -t2 இது நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் டீங்கிறது டைமுங்களா. டைம் வந்து பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவில் வராதுங்கிறதுனால இதை பாசிபிள் இது இல்லைன்னு விட்டுருங்க. இதை விட்டுட்டிங்கன்னா எஸ் ஆஃப் t1 ஈக்குவல் டு t2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா t1 ஈக்குவல் டு t2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சிங்களா. ஸோ தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கிராஃப் கேட்குறாங்களா. உங்களுக்கு கொஷினில் அடுத்தது என்ன கேட்குறாங்க, கிராஃப் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கிராஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கிராஃப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 16 t ஸ்கொயருங்களா. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ போடுங்க. இப்போ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டீக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருங்க. டீக்கு 0ன்னு கொடுக்கலாங்களா, டீக்கு 1 கொடுக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ நீங்கள் கொடுக்கக்கூடாது, டைம் வந்து நெகட்டிவில் வராது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸுக்கு 0ன்னு போடும்போது 0 ஆகிடும். அதே மாதிரி டீக்கு வந்து 1ன்னு போடும்போது -16, டீக்கு 2ன்னு போடும்போது -64, டீக்கு 3ன்னு போடும்போது -144ன்னு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது டி, இது வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. XY தாங்க. இப்போ TS XYங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 0, 0 பாயிண்ட் இந்த இடத்துல வருங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் -1, -16
1 இங்கே இருக்குது, -16 இந்த இடத்துல இருக்குது. பாயிண்ட் பிளாட் பண்ணியாச்சு. 2,64 இந்த இடத்துல வருங்களா? நாங்கள் பாருங்கள் -50, ஏன்னா உங்களுக்கு 144 வரைக்கும் வருது. 50 -100 -150 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் கிராஃப் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து 3, -144 இந்த இடத்துல வருங்களா? அப்படியே உங்களுக்கு கிராஃபை மட்டும் இந்த லைன் அப்படியே போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி வருது. இப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் வேல்யூஸ் கொடுக்க என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 15th sum. The total cost of the airfare on a given route is compressed of the base cost. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஏர்ஃபேருக்கு உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் ஆஃப் பேஸ் காஸ்ட்டு, ஃபியூயல் சர்சார்ஜ் எஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் த ஃபியூயல் சர்சார்ஜ் எஸ் இஸ் இன் ருப்பி. போத் சி அண்ட் எஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மைலேஜ் எம். இப்போ சியும் எஸ்ஸும் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்மில் இருக்குது. ஸோ சி ஆஃப் எம்ங்கிறது 0.4m + 50 அண்ட் எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.03m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ஃபங்க்ஷன் ஃபார் ஏ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏ டிக்கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ். இந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அண்ட் ஃபைண்ட் த ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 மைல்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கிவன் C of m equal to 0.4m plus 50, S of m equal to 0.03m. இப்போ டோட்டல் காஸ்ட் T of mங்கிறது C of m plus S of m ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 0.43m plus 15 கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ். இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ். நெக்ஸ்ட்டு ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 மைல்ஸ் அப்படின்னா எம்முக்கு பதிலாக நீங்கள் 1600ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? 0.43 into 1600 plus 50 ஈக்குவல் டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.43 into 1600 நாங்கள் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 688 plus 15 கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 788 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதுங்களா? ஸோ ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 மைல்ஸ் ஈக்குவல் டு rupees 738. ஸோ உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் சொல்லிட்டீங்க. ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 மைல்ஸ் ஈக்குவல் டு rupees 738. நெக்ஸ்ட்டு 16th sum. A salesperson whose annual earnings can be represented by the function a of x equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. His son also in sales and his earnings are represented by. ஒரு சேல்ஸ் பர்சன் வந்துட்டு அவங்க எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட சன்னும் வந்துட்டு சேல் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 + 0.05x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபைண்ட் ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் டிட்டர்மைன் த டோட்டல் ஃபேமிலி இன்கம் இஃப் தே ஈச் செல் rupees 1,50,00,000 ஒர்த் ஆஃப் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏ ஆஃப் எக்ஸ் கிவன், ஏ ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏவையும் எஸ்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 30,000 + 0.04x ப்ளஸ் 25,000 + 0.05x. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோட டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா அந்த பர்சனும் அவங்களோட சன் 2 பேரும் தான் பார்க்குறாங்க. ஒரு சேல்ஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அவங்களோட டோட்டல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 + 25,000 55,000 ப்ளஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0.09x அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவங்க அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இஃப் தே ஈச் செல், இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 1,50,00,000க்கு சேல் பண்ணினாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் கொடுங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 55,000 + 0.09 into 1,50,00,000 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 14,05,000 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஃபேமிலி இன்கம் rupees 14,05,000. ஸோ கீழே பாருங்கள், நான் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் 9ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 பாயிண்ட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா போதும். 2 டிஜிட் தள்ளி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 0.09 into
crore 50 lakhs மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்குது. அந்த வேல்யூஸ் கூட இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14,05,000 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு 55,000 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ப்ளஸ் 13,50,000 கிடைக்குது. ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14,55,000 மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அது ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14,05,000 உங்களுக்கு டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதோட கிளாஸ் ஓவர். ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.